போன மாசம்லாம் வந்து நான் ரொம்ப வயிற்று வலியால ரொம்ப துடிச்சிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அப்பெண்டிஸ்க்காக நீங்க வந்து ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்கேன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் அங்கிளுக்கு ப்ரே பண்ண சொன்னேன். அங்கிள் சொன்னாரு, எதுவுமே இருக்காதுமா, நீ கவலைப்படாத, நீ சாட்சி கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனாலும் எனக்கு அந்த வயிறு வலி வந்து நிற்கவே இல்லை. ஸ்கேன் எடுத்துட்டு நாங்க காட்டும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஸ்கேன் வந்து அப்பெண்டிஸ்கே எடுக்கல, வேற சம்மந்தப்பட்டதுக்காக தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் ஒரு ஸ்கேன் எடுக்கும் போது என்னால வலி தாங்க முடியல. என்னோட நர்வ்ஸ்ல எல்லாம் ட்ரிப்ஸ் ஊசி எல்லாம் அதிகமா போட்டாங்க. ஏன் சப்பா எனக்கு இவ்வளோ ஒரு வலி அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்தா என்னால எழுந்துக்க கூட முடியாது. ஏதாச்சும் பண்ணிக்கலாமா, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ ஒரு வலி, நம்மளால ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியலன்னு அப்படி நான் யோசிச்சு அழுதுட்டே இருந்தேன். திருப்பி நான் அங்கிள் வந்து என்னை வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. அப்ப பார்க்கும் போது நான் சொன்னேன், அங்கிள் எனக்கு வாமிட்டிங்கே நிக்கல, எனக்கு தண்ணி குடிச்சா கூட வாமிட் வருதுங்க அங்கிள் அப்படின்னு சொன்னேன். அங்கிள் எனக்காக ஜம்ப் பண்ணாங்க. ஜம்ப் பண்ணோடனே எனக்கு மறுநாள்ல இருந்து வாமிட்டிங்கே இல்லை. நான் நல்லாவும் சாப்பிட்டேன். ஆனாலே எனக்கு தூக்கமே இல்லை. நைட்டெல்லாம் நான் கண்ணை மூடினாலே எனக்கு என் காலை சுத்தி பாம்பு இருக்கிற மாதிரியும், என் கண் முன்னாடி வந்து பாம்பு வந்து என்னை பயமுறுத்தும். இந்த ஜபத்துக்கு நீ போக கூடாதுன்னு கூட ஒரு பாம்பு எனக்கு வந்து சொல்லுச்சு. நான் அலறி எழுந்தேன். நான் மறுநாள் காலையில எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு தூக்கம் இல்லை, இந்த ஜபத்துக்கு போக கூடாதுன்னு பாம்பு என்னை வந்து ரொம்ப பயமுறுத்துதுமா அப்படின்னு நான் சொல்லி ஜம்ப் பண்ணேன். அங்கிள் திருப்பி வந்து எனக்காக ஜம்ப் பண்ணும்போது அவங்க அங்கிள் சொன்னாங்க, நீ கண்டிப்பா வந்து சாட்சி கொடுப்ப அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இந்த நாள்ல ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை கொடுத்த, அதுக்காக ஏசப்பாக்கும் அங்கிளுக்கும் நன்றி.